அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9ஆம் வகுப்புல செய்யுள் பகுதி தலைப்பு பெரிய புராணம். பெரிய புராணம் இந்த செய்யுள் பகுதியை இயற்றியவர் சேக்கிழார். இவருடைய இயற்பெயர் என்னன்னா அருண்மொழி தேவர். 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஓகேங்களா? காப்பியங்களின் தொகுப்பு பெரிய புராணம். இப்ப இந்த பாடல் வரிகளை பார்க்கலாம். காடெல்லாம் கடைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மடகன்னம், குளமெல்லாம் கடலெண்ணெய், நாடெல்லாம் நீர்நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். அதாவது சோழ நாட்டோட வளத்தை சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, சோலை அப்படின்னா மரம் செடி கொடிகள் நிறைந்த பகுதி தான் சோலைன்னு சொல்லுவாங்க. அப்போ சோலையில பூக்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் நிறைந்து உள்ளது. அங்க இருக்கிற குளம் பாத்தீங்கன்னா கடல் மாதிரி பறந்து விரிந்து அழகாக காட்சியளிக்கும். ஸோ நீர்நாடு, அப்ப நீர்நாடுனா எல்லா வளமும் நிறைந்த நாடு தான். அந்த சோழ நாட்டோட சிறப்பை தான் இந்த மனப்பாட வரிகளை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த எளிமையான பாடல் வரியில இப்ப நாம பழகலாம். சரிங்களா? காடெல்லாம் கழைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை, கோடெல்லாம் மடகன்னம், குளமெல்லாம் கடலெண்ணெய், நாடெல்லாம் நீர்நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். நன்றி மாணவர்களே. நீங்களும் பழகுங்கள். அனைவரும் வாருங்கள். தென் தமிழ் பருகுங்கள்.